பார்த்து வருகிறோம். இறந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்வதாக தவிக மீது தற்போது ஆர்.எஸ். பாரதி புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். இறந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்யும் தவிக என்றும் அதற்கு துணை நிற்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்றும் நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற துடைக்கும் எதிர்க்கட்சியினர் என்றும் திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியிருக்கார். கரூரில் நடைபெற்ற இந்த பெரும் துயரம் தொடர்பாக அனைத்து விசாரணைகளும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்று வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் விசாரணையில் உள்ள போதும் தற்போது வெளிவரும் உண்மைகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நீதிமன்றத்தை ஏமாற்றும் வகையில் எதிர்த்தரப்பினர் செயல்பட்டுள்ளதை வெளிக்காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இந்த கரூர் துயரத்தில் தன் மகனை பறிகொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அவரது மனைவி தற்போது கூறும் உண்மைகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றன என்றும், தன் மனைவி மற்றும் மகனை விட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் தற்பொழுது இந்த துயரத்துக்கு காரணமான தவிக கட்சி அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளார் என்ற உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும், அச்சிறுவனை இழந்த தாய் இந்த உண்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கார். தன் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுக ஒன்றிய செயலர் பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக முறைகேடாக பயன்படுத்துவதை அதிமுக மற்றும் தவிக செய்து வருவது இன்று வெட்ட வெளிச்சமாகி உள்ளதும் அவர் தெரிவித்திருக்கார். இந்த கரூர் வழக்கு தொடர்பாக இறந்தோர் குடும்பத்தில் உள்ளவரிடம் முறைகேடாக கையெழுத்து பெற்று பணத்தாசை கேட்டையும் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். இதையெல்லாம் பார்க்கும்போது இறந்தவர்களை வைத்து தங்களின் அரசியல் ஆதாயங்களை தீர்த்துக் கொள்ள எதிர்க்கட்சியினரும் புது கட்சியினரும் முயற்சிப்பது அப்பட்டமாக செய்கிறது என்றும், இது நீதிமன்றத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் செயல் என்றும் ஆர்.எஸ். பாரதி அறிக்கை வேளாக தற்போது ஒரு குற்றம் சாட்டியிருக்கார். கோகுல், குறிப்பாக இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது இந்த குற்றச்சாட்டில் விரிவாக என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்த பன்னீர்செல்வம் தொடர்பாக என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது கோகுல்? நிச்சயமாக இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பன்னீர்செல்வம் தன்னுடைய மனைவியையும் உயிரிழந்த குழந்தையையும் தற்பொழுது அவர் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும், இந்த நிவாரண தொகையை பெறுவதற்காக தற்போது திடீரென அவர் வந்திருப்பதாகவும், அவரை தவிக கட்சியினர் அணுகி கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுத்திருப்பதாக இந்த குற்றச்சாட்டை திமுகவுடைய அமைப்பு ஆர்.எஸ். பாரதி வைத்திருக்கார். அது மட்டுமல்லாமல் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுகவுடைய ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் என்பவர் ஏமாற்றி போலியாக வேறொரு காரணத்தை கூறி கையெழுத்து பெற்றுக் கொண்டு அவர் பேர்ல உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இரண்டு வழக்குகளுமே தற்பொழுது முறையான ஆட்களும் வழக்கு தொடரப்படவில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தவிக இந்த அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கார். வழக்கு தொடரப்பட்ட இரண்டு பேருமே இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்றும், பாதிக்கப்பட்டவர்களைப் போல இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருப்பதாக ஆர்.எஸ். பாரதி இந்த அறிக்கையின் மூலமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கோகுல், தற்போது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனை திமுக எவ்வாறு கையாள திட்டமிட்டிருக்கிறது? நிச்சயமாக இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்குடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எஸ்ஐடி விசாரணைக்கு இந்த விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில சிபிஐ விசாரணை கோரி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவனத்துல அஜித்குமார் இறந்தது தொடர்பாக தவிக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது, உயர்நீதிமன்றம் அமைக்கும் எஸ்ஐடி விசாரணை வேண்டும், அதற்காக வழக்கு தொடர இருந்த நிலையில சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது என்றும், ஏன் சிபிஐ பின்னால் ஒளிந்து கொள்கிறது எனவும் விஜய் அப்போது பேசியதை ஆர்.எஸ். பாரதி இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கார். அப்போது ஒரு நிலைப்பாடும் தற்போது கரூர் விவகாரத்துல மற்றொரு நிலைப்பாடு ஏன் என்ற ஒரு கேள்வியையும் ஆர்.எஸ். பாரதி இந்த அறிக்கையின் மூலமாக கேட்கிறார். தொடர்ந்து எஸ்ஐடி விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற அடிப்படையில ஆர்.எஸ். பாரதியுடைய விளக்க அறிக்கை இருக்கிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.